அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வீரத்தை அணிகலங்களாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி அன்பர்களே, கடல் கடந்து பயணம் போக போகிறீங்க. வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் இந்த மாதம் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை காண போகிறீங்க. போட்ட முதலுக்கு பாதகம் இல்லாமல் வருமானம் வருமுங்க. வங்கியில் சேமிப்பு அதிகரிக்குமுங்க. கலகலப்பான பேச்சு வார்த்தையால் உறவினர்களை ஒன்று சேர்ப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து நல்ல பெயர் எடுப்பீங்க. மனவிட்டு பேசி குடும்பத்திலிருந்து சிக்கலை தீர்ப்பீங்க. அரசு பணியாளர்கள் திறமையாக வேலை பார்ப்பீங்க. வாகன விற்பனை அதிகரிக்குமுங்க. புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் போடுவீங்க. போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுமுங்க. ஆன்லைன் ரம்மி விளையாடாதீங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. தடையில்லாமல் காரியம்லாம் நடக்குமுங்க. முதலாவதாக அஸ்வினியை பற்றி பார்க்க போகிறோம். குரு சந்திரன் இணையுடன் பிறக்கும் இந்த மாதத்தில் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்ப்புலாம் நிறைவேறும். சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் எதிரி தொல்லைகள் விலகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழிலெலாம் இனிமேல் விருத்தியாகும். சிலர் புதிய தொழில் தொடங்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலகும். பணியாளர்களின் நிலை உயரும். வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்கள் ராசிநாதனின் சஞ்சாரமும் லாபஸ்தானத்தில் உண்டாவதால் சிலர் புதிய இடம் வாங்குவீங்க. பூமி சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க. விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அரசு வழியில் நெருக்கடிகள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் இந்த மாதத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துமுங்க. அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க பெறுவாங்க. குரு பகவானின் பார்வையால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலகும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பணியில் இருக்கிறவங்க வேலையில் அக்கறை கொள்வதும் எச்சரிக்கையாக செயல்படுவதும் அவசியமுங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ச் 30, 31. அடுத்தது அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 16, 18, 25, 27, ஏப்ரல் 7, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனிக்கிழமையில் நவகிரகத்தை வணங்கி வழிபட நன்மையெல்லாம் உண்டாகுமுங்க.
அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பரணி. உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலத்தை வழங்கிட இருக்கிறாருங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் இனிமேல் விலக ஆரம்பிக்கும். துணிச்சலாக செயல்படுவீங்க, எதிர்பார்ப்பு நிறைவேறும். விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவுகளில் கவனமாக இருக்கணுங்க. தேவையற்ற சட்ட சிக்கல்கள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது பகவானால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் நிலை உங்களுக்கு உண்டாகுமுங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் இருந்த தடைகள் விலகும், வியாபாரம் விருத்தியாகும், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் தோன்றும், பணம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். பணிபுரியும் இடத்துல உங்கள் மதிப்பு மரியாதைலாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். குரு பகவானின் பார்வையால் தெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சிலர் ஆலய வழிபாட்டில் பங்கேற்பீங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன்கள்லாம் வரும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் உங்களின் மதிப்பு உயரும். வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள்லாம் வரும். சந்திராஷ்டம தினம் என்னன்னு பார்க்கும்பொழுது மார்ச் 31, ஏப்ரல் 1ஆம் தேதி. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 18, 24, 27, ஏப்ரல் 6, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குன்றில் இருக்கும் குமரனை வழிபட சங்கடங்கள்லாம் குறையும். கார்த்திகை 1ஆம் பாதம். ஆன்ம காரகனான சூரியன், தைரிய பராக்கிரம சகோதர இரத்த காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எல்லாவற்றையும் சமாளித்து வாழக்கூடிய சக்தி எப்போதும் இருக்குங்க. இந்த மாதம் முழுவதும் உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செலவுகளில் கவனமாக இருக்கணுங்க. தேவையற்ற குழப்பங்கள் மனதிலும் செயலிலும் ஏற்படும் என்பதனால் அனைத்திலும் நிதானம் வேண்டும். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால துணிச்சலாக செயல்பட்டு எதிர்பார்த்த வருமானத்தை அடைவீங்க. சங்கடங்களில் இருந்து விடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரம் லாபம் அடையும். சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் சேரும். சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. பணிபுரியும் இடத்தில் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதம்தான். சுக்கிரன் பகவானின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அனைவரையும் அனுசரித்து செல்வீங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரம தினம் ஏப்ரல் 1ஆம் தேதி. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 18, 19, 27, 28, ஏப்ரல் 9, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அதிகாலையில் சூரியனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்களில் மேச ராசியை பற்றி தான்.